வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சனியோட அதிபதி. எப்பவுமே சனி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பொறுமையா நடக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியோட அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மகர ராசிக்காரங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அவங்க நினைச்ச காரியங்கள் தடங்கலாம். ஆனா ஒரு விஷயம் நினைச்சாங்கன்னா அது நடக்கும். ஆனா அது என்ன ஆகும்னா லேட் ஆகும். நம்ம இது நினைச்சோம் அது டக்குன்னு பண்ணோம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மையா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி நாதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது கும்ப ராசியில சனி இருக்குங்க. அதோட பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சேர்க்கை. பிற்பாதையில இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மேன ராசிக்கு மாற போறாரு. ஆல்ரெடி மேன ராசியில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்குங்க. ராகு புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு. சூரிய பகவானும் இருக்குங்க. பிற்பாதையில ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் மேச ராசிக்கு குருவோட சேர்க்க வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில கேது பகவான். இது பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட மகர ராசியோட கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது பாத்துட்டீங்கன்னா தடங்கள் ஆனாலும் அது கண்டிப்பா நடக்கும். அது இல்லாம வாக்குல சனி குடும்பஸ்தானத்துல சனி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் 2வது பலிக்கும். இதே உங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவிக்கு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உடனே நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை சொன்னாலுமே நீங்க உடனே முடிச்சு கொடுத்துருவீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்போது அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம போயிடும். அதனால பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கு. இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதாவது பல குழப்பத்துல இருந்தாலும் கடைசியில நீங்க எடுக்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவா இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை இருந்தாலுமே கூட தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது பாத்துட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க. அது பாத்துட்டீங்கன்னா எதிர்பாராத விதமா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதன் பாத்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது இல்லாம பார்த்தா குருவும் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் பெற மாதம் தான் இந்த செவ்வாய் இந்த ஏப்ரல் மாதம். அப்படி இருக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றங்கள், எதிர்பார்த்தது நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட. ஏதாவது நீங்க ஒருத்தருக்கு அமௌண்ட் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்க கைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இப்ப நமக்கு 7 லட்சம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த 7 லட்சம் பெரிய தாக்கமோ இல்ல பெரிய பாதிப்புகளோ கண்டிப்பா இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது விரயங்கள் உங்களுக்கு இருக்காது. இப்ப அம்மாவுக்கு ஒரு மன உளைச்சல்கள் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா தொழிலுங்கிறது நல்லபடியாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும் சூரியன் சேர போறாங்க. அப்படி குரு சூரியன் சேர்க்க பெறும் பொழுது உங்களுக்கு அங்கீகாரம் மிக்கமான ஒரு தொழில், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா இருக்கும். சொந்த ஊர்ல விட்டுட்டு வெளியூர்ல போய் ஒரு சொந்த தொழில பண்ணி நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியலையே, நம்ம எதுவுமே நம்ம சாதிக்க முடியாம போயிருச்சே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம்
கட்டாயம் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி தொழில் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வெளியூர் போலான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா முறையான ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில உங்களுக்கு அங்கீகாரம் மிக்க ஒரு தொழில் சப்போர்ட்டுங்கிறது, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்து தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7,00,000 நடக்கிறது ஒரு பக்கம், பட் 7,00,000 நடந்தாலும் கூட உங்களுக்கு சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ரெண்டாவது வந்து நீங்க பேச்சுவார்த்தையை நீங்க பேசினா கூட கன்ஃபார்மா ஒரு ஒரு நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் கூட அதுக்கு காரணம் 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறதுனால தான். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. நீ பெருசா நான் பெருசா மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகி இருந்தாலும் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகளை தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் பகவான், அந்த புதன் வந்து பாத்துட்டீங்கன்னா புதனோட சாரத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பா கவனமா இருக்கணும். என்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் கூட அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல நல்ல முடிவுகள், நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதியும் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.